5 வருடத்தில் ஒரு நாட்டை முன்னேற்ற நிறைய வழிவகைகள் இருந்தும் அதில் ஒன்றை கூட செய்யவில்லை. நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தி உள்ளதாக கூறுகின்றார்களே, 12 வருடத்தில் அவர்கள் செய்த கட்டமைப்புக்கு தானே. வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு குறைந்துள்ளது, பணத்தின் மதிப்பு அதிகரித்துள்ளதா, பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. ஆக தொழிற்சாலையை உண்டு பண்ணி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பிறகு அதற்கான கட்டமைப்பை பிறகு உண்டு பண்ணுவதுதான் புத்திசாலித்தனம் என்கிறீர்களாமே. ஆமா, சரியா சொன்னீர்கள். பல இடங்கள்ல இவர்கள் போட்ட 4 வழிச்சாலை இருபுறமும் சீமை கருவேல மரங்களும் பொட்டல் காடுகளும் தான் கண்ணுக்கு தெரிகின்றது. இந்த ஏமாற்றும் அரசை எதிர்த்து போராட உங்களிடம் போதுமான மக்கள் கூட்டம் உள்ளதா? இந்த ஊடகம் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய முதல் வேலை. சுதந்திரம் வாங்கி 79 வருடத்துல ரோடு, மின்சாரம், குடிநீர், மருத்துவம், கல்வி, கழிவுநீர் வடிகால் போன்ற அடிப்படையான விஷயங்களை தராமல் ஏமாற்றியவர்களுக்கு உங்கள் ஓட்டு மக்கள் வேறு யாருக்கு போட வேண்டும்ங்கிறீர்கள்? நாம் ஏற்கனவே பேசியது போல விவசாயம், தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து 5 வருடத்தில் மக்களின் வறுமையை ஒழித்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்.